போன வாரம் ரிபல் பார்த்துட்டு வந்தீங்க. ஆமாம். பயங்கர பேத்தல் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த வாரம் எப்படி பேத்தல் ஏதாவது சரி பண்ண மாதிரியாவது இருக்கா கல்வன்? அப்படி எதுவும் இல்லை. சரி, அப்போ படத்தோட ஒன்லைன் தான் என்ன? படத்தோட ஒன்லைன் நம்ம பார்த்தோம்னா, ஜிவி பிரகாஷ் அவரோட ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரு சின்ன திருடர்களாக இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அக்கம் பக்கத்தில் திருடி ஏதோ பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் இவானா மேலே ஜிவி பிரகாஷுக்கு லவ் வந்துடுது. அவரோட காதலில் ஜெயிச்சாரா இல்லையா, அடுத்து அவர் என்ன ஆனார் அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த படம் ஆரம்பிக்கிற விதம் இருக்கு இல்லையா, நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து பாரதி ராஜாவை ஒரு ஹோல்டேஜ் ஹோம்லேருந்து தத்தெடுத்துட்டு அவர் ஊருக்கு போகிறாரு. சரி. போகிறப்ப ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க, ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னு சொல்லி. ஏன் தத்தெடுத்தாரு? ஆமாம். கிட்டத்தட்ட அந்த ஃப்ளாஷ்பேக்கு எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வெல்ல தான் முடியுது. அப்பா. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் பரவாயில்லையா இல்லை அதுவே ட்ராகிங்காக இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 4-5 சீன் தான், அதையே அவங்க இழுத்து ஒரு 1.5 மணி நேரம் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த தத்தெடுக்கிறதுக்கான ஒரு காரணம் சொல்கிறாங்க இல்லையா, ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு காரணம் சொல்லப்படுது. ஆனால் ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா இன்டர்வெல்ல ட்விஸ்ட்டாக ஒரு காரணம் சொல்கிறாரு. டேரக்டர் எழுதுனதுலேயே அந்த ஒரு ட்விஸ்ட்டு தான் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் அதை வந்து இன்டர்வெல்ல வைக்கணும்னு முடிவு பண்ணது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் வந்து ஜிவி பிரகாஷும் இவானாவும் எப்படி லவ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே ரொம்ப நம்ம பல படங்களில் பார்த்த அதே சீன்ஸே வச்சு இருக்குது ஒப்பேத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்ன மாதிரி தான், வெற்றிமாறன் சொன்ன மாதிரி தான், எப்படி எந்த படமாக இருந்தாலும் கதையும் திரைக்கதையும் நல்லா இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு வாழ்த்தின்னு போயிட்டாரு. கண்டிப்பாக படம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோன்னா, பாரதி ராஜா வர சீன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஒரு படம் முடியறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே பாரதி ராஜா வர சீன்ஸ் வந்து கட் ஆகிடுது அப்ரப்டா. இல்லை அவர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்குவார். அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ரொம்ப ஆப்வியஸாக இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே. அதனால் நம்மளால் ஒன்றி பார்க்க முடியல. இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ், அப்புறம் இவானா, அப்புறம் தீனா, இவங்க எல்லாருமே அந்த ஒரு டைலக்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அந்த கூட இருக்கிற நக்லைட்ஸ் டீம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக அந்த டைலக்டை வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அப்போ இவங்க பேசுறது எப்படி? சுஷில் குமார் ஷிட்டே ஆகியடா எடக்கு தாய்மொழி தமிழ் அது மாதிரி பேசியிருந்தாங்களா என்ன? கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. ஸோ படத்தில் இது நல்லா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? படத்தில் என்ன நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தீனாவோட காமெடி சில இடத்துல கொஞ்சம் நம்மளை ரொம்ப குபீர்னு சிரிக்க வைக்காட்டாலும் ஓரளவுக்கு நம்ம லேசாக சிரிக்க வச்சுச்சு. இந்த யானையை வச்சு கிராஃபிக்ஸ் சீன்ஸ் பண்ணியிருக்காங்க, விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? சரியில்லைன்னா இந்த படத்தோட பெரிய மைனஸு இந்த படத்தில் சொல்லப்பட்ட கதை தான். ஒன்று, இவங்க வந்து ஜிவி பிரகாஷும் அப்புறம் பாரதி ராஜா அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு மட்டுமே அந்த கதையை எடுத்துருக்கலாம். இல்லாட்டி இவானாவும் ஜிவி பிரகாஷ் லவ் பண்ணுறாங்க அந்த ட்ராக்கை வச்சு மட்டுமே ஒரு கதையை எடுத்துருக்கலாம். அவங்க இது ரெண்டுத்தையும் அவங்க குழப்பி நமக்கு வந்து ஒரு எந்த கதையை நம்ம ஒன்றி பார்க்குறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுறோம் நம்ம. ஓகே. ஸோ நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் புலி வந்து ஏதோ சரியில்லை அப்படின்னீங்க. ஆமாம். புலி படமாகவும் சரியில்லை, இந்த படத்தில் வந்த புலியும் சரியில்லையா? இல்லை அந்த புலி படத்தில் ஒரு கருஞ்சிறுத்தை ஒன்று வரும், அது ஹன்சிகா மோத்வானியை துரத்திட்டு வரும்னு காட்டுவாங்க, அது செம தமாசாக இருக்கும். அப்புறம் புதருக்கு பின்னாடி போய் இவர் என்னமோ பண்ணி அப்புறம் வாழை பிடிச்சி இப்படி தூக்கி வீசுவார், அந்த அளவுக்காவது இருக்குமா? இல்லை எப்படி படத்தில் மியூசிக் எப்படி இருக்குது? யார் போட்டிருக்காங்க? படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஜிவி பிரகாஷ் தான். ஆப்வியஸ்லி பரவாயில்ல. வழக்கமாக ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் நல்லா இருக்கும் ஒரு காலத்தில். எப்படி ரிபல் எப்படி ரொம்ப மீடியாக்கராக இருந்துச்சோ, இந்த படத்துலையும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் மீடியாக்கராக தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் கல்வன் படம் எப்படி இருக்குது? அதாவது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எந்த நடிகர் நடித்தாலுமே படம் சரியாக போகிறதில்ல தமிழில். அதனால் இவங்க என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த யானை இந்த புலியெல்லாம் வச்சாச்சும் இந்த ராமநாராயணன் ஓட்டுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு படத்தை ஹிட் பண்ணிடலான்னு பார்த்துருக்காங்க. பட் ஆனால் படம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இல்லை படம் நல்லா இல்லை.